இந்த தொகுதி ஃபுல்லாகவே கரண்ட்டு கிடையாது. நாங்கள் இப்போ தான் ஒன்றா பண்ணிடுறோம். எல்லா ஊர்லேயும் இப்போ நைட்டில் அவங்கவுங்க சாலை மறியல் பண்ணிடுறாங்க தொடர்ச்சியாக. இந்த திருக்கோளூர் தொகுதி எங்கே உள்ள பேரூராட்சி ஆமாண்ணா. ஆனால் இது இந்த பிரச்சனை காரணமாக ஒரு டேம் திறந்து விட்டதுனால தான் இவ்வளோ பாதிப்பு. விஷயம் என்னன்னா, நம்ம திருவெண்ணெய்நல்லூரில் வந்து 2 ஆள் ஹைட்டுக்கு வந்து தடுப்பணை கட்டுறாங்க. திருவெண்ணெய்நல்லூரில் அந்த தடுப்பணையில் வந்து என்ன பண்ணுறாங்க, சிஎம் வந்து தான் திறக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதம் 26ஆம் தேதி திறக்கிறதா சிஎம் வராரு. மழை வன்ற மணி என்ன பண்ணுறாங்க, உடனே சிஎம் ப்ரோக்ராம் தள்ளி வச்சுட்டாங்க. 2 ப்ரோக்ராம் ஒன்றா சேர்த்து தள்ளி வச்சுட்டாங்க. அதை டேமுக்கு ஓப்பன் பண்ணி அப்படியே விட்டாச்சு. இப்போ இந்த 1ஆம் தேதி மழை ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2ஆம் தேதி மழை போகும்போது அதிகமான வெள்ளங்கள் வந்துச்சுன்னா கம்பல்சரி 1 மாதம் வரைக்கும் தண்ணியை கண்டிப்பாக போகும். நார்மலாக தான் மழை, 2 நாள் மழை தான். 2ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சாத்தனூர் அணை வந்து திறந்துருக்கோம். 50,000 கொள்ளளவு தண்ணி வந்து நைட்டாக எந்த அறிவிப்பும் இல்லை, முன்னறிவிப்பே கிடையாது. நைட்டில் திறந்துட்ட பிறகு நைட்டு 1 மணிக்கு 2 மணி தான் தண்ணி 1 மணிக்கு நைட்டு காலையில் இங்கே தண்ணி எல்லா வீடும் ஃப்ளாஷ் ஆன பிறகு என்ன பண்ணுறாங்க, என்னடா இது தண்ணி அதிகமாக பிறகு எல்லா இடமும் தண்ணி தத்தளிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து தான் போயிட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு தான் டேமை போய் திறந்து விட்றாங்க. டேமை திறந்தோடனே அங்கே இருவல்பட்டில் என்னன்னா பாலம் போடுறானுங்க, தண்ணி போக வழி கிடையாது. அதனால் அந்த பக்கம் தண்ணி பிளாக் ஆனவங்க என்ன போகுது, பாலத்தை புதுசாக போட்டோம் எல்லாத்தையும் அடைச்சிட்டான். இப்போ ரோடு போகணுன்றது தான் இருவல்பட்டு பாலத்தை ஒரு பக்கம் உடச்சி விட்டு தண்ணி கலப்பினாலும் நைட்டு தண்ணி பிளாக் ஆகும், ஃப்ரீ ஆகிடுது. அப்போ இது வந்து முழுக்க இந்த அரசாங்கம் தான் இதுக்கு காரணம். என்ன காரணம்னா, அவன் அந்த டேமை திறந்து விட்டோம்னா அந்த தண்ணி போயிடுது. அதே மாதிரி மெயின் என்னன்னா, அரசாங்கம் வந்து ஒரு அணையை திறந்து விட்டோம்னா முன்னறிவிப்பு கட்டாயமாக முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்கணும். அறிவிப்பு கொடுத்து தான் ஆத்தோரத்தில் ஏரி ஓரத்தில் இருக்கிறவங்களாம் வெளியே போயிருப்பான். எந்த அறிவிப்பும் நைட்டை திறந்து விட்டு தான் இதுக்கு காரணமே. உடனே நம்ம சாத்தணும் தேவை இது வந்து எல்லா அரசியல் சொல்லிட்டாங்கன்னா, இப்போ இதை சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, சும்மா பார்மலுக்கு அப்படியே போய் அங்கே அவங்க கட்சிக்காரங்க ஒரு அரிசி அப்படியே பார்க்கறதுக்கு வந்துடுவாங்க. எந்த நிர்வாகமும் யாருக்குமே சாப்பாடு கிடையாது. எல்லா முகாம்லையும் இருங்க ஃபார்மாலிட்டி சாப்பாடு ஆகிறாங்க. அவங்க வேண்டியில் மட்டும் ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதிகாரிகளை தூக்கி போகிற வீடியோ இப்போ க்ளாஸ் ஆகிடுது. அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு சாப்பாடு எடுத்து போகிறான். பட்டினியாக்காரவங்களுக்கு 1 வேளை சோறு தான் கிடையாது, 2 வேளை சாப்பாடு கிடையாது, கரண்ட்டு கிடையாது, படுக்க இடம் கிடையாது. எல்லாம் அது வந்து வேறு வழி இல்லாமல் எல்லா மக்களும் போய் எல்லா மக்களும் திறந்து போய் ரோட்டில் நின்று சாலை மறியல் பண்ண பிறகு அந்த அதிகாரி போய் அனுப்பிக்கிறாங்க. எந்த தாசில்தார் வரல, ஆர்ஏ வரல, பிடிஓ வரல, பேரூராட்சி சேர்மன் வரல, எவனும் வரல. இதே தாசில்தார் இல்லை இது திருக்கோளூர் இல்லை கண்டாச்சிபுரம் யாருமே எதுவுமே பதில் சொல்லலைங்க ஐயா. யாரும் காப்பாத்தல, அவங்க யாருமே காப்பாத்தல. எல்லாம் பசங்க நாங்களா போய் வயசானவங்க காப்பாத்தினவங்க யாரும் எதுவும் காப்பாத்தல. தலைவர் அவரு